சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு சில மாவட்டங்களில் சில மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு கூட சேர்ந்து சில நிர்வாகிகள் வேற கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்க போறப்ப குண்டோட கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பொய். ஏன்னா அதே மாவட்டங்களில் அங்கேயே ஏற்கனவே நிர்வாகிகளாக இருந்தவங்க தான் இன்றைக்கு மீண்டும் மாவட்ட செயலர்களாக இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 19 பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இதே போல பல மாவட்டங்களில் இல்ல பல பேர் வேற கட்சிக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்சு போனாங்க. இப்பயும் அது மாதிரி போயிருக்காங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஏற்கனவே நிர்வாகிகள், ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள், அவர்களுக்கு இணையான நிர்வாகிகள், ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் புதிதாக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கார்கள். கூண்டோட எல்லாம் யாரும் கலைக்கவும் முடியாது, கலைக்கவும் இல்லை. ஒரு சிலர் கூண்டோட கலைச்சன்னு சொல்லிட்டு போனவர், அவருக்கு குவாரி இருக்காங்க. அந்த குவாரியில இப்ப பிரச்சனை வருங்கன்னதான் அவங்க சுயநலத்தால போயிருக்காரு தவிர, இது கூட நான் சொல்ல விரும்பல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா சில தொலைக்காட்சிகள்ல அவங்க சொன்ன செய்தியை போட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். இது இது போல கட்சி மாறி செல்பவர்களுக்காக நாங்கள் வருத்தப்படத்தான் முடியும். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இது போன்ற கட்சி தாவிகளுக்காக அல்ல, என்னோட பயணிக்கிற உண்மை தொண்டர்களுக்காக. அதனால அந்த இடத்துல உடனடியாக அடுத்த நிர்வாகி அந்த இடத்துல அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுக நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் போறதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி போறது ஒன்றும் புதுசு இல்லாட்டி கூட அதிமுக இப்படி வேகமா கரைக்கிறதுலாம் பொலிட்டிக்கல் விமர்சகர்கள் சொல்றாங்கல்ல. சில பேர் கட்சி தோல்விக்காக ரீவாம் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கட்சி தலைமையிட்ட பேசுறது இதான் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். இப்ப புதிதாக நமது கூட்டணி, நமது கட்சி வெற்றி பெறலன்னாலும் சீட்டு கிடைக்காம இருந்தவங்க இல்ல பல்வேறு சொந்த காரணங்களுக்காகத்தான் போறாங்க. இன்னும் பார்த்தா சில நண்பர்கள் போனாங்க, பரிதாபமா இருந்துச்சு. அவங்க நீங்களே தொலைக்காட்சிகள்ல போட்டீங்க, நான் அப்பதான் பார்த்தேன். ஒரு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 10 மணிக்கு அங்க கேட்ட கூட திறக்காத அளவுக்கு இருக்கிற இடத்தை நோக்கி இவர்கள் போனது. இன்னும் பல முறை மந்திரியா இருந்தவங்க, எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளாக அவர்கள் அந்த பதவியில கட்சியால பலன் பெற்றவர்கள். இன்னைக்கு தோல்வி அடைந்ததுனால அவங்களும் பொறுப்பு தானே. தோல்விக்கு கட்சி மாத்திரம் பொறுப்புன்னு சொல்றதை விட, ஏன்னா பல பேர் இன்னைக்கு போனவங்க ஏற்கனவே அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். அவர்களோட நான் சில பேர்ட்ட கூட பேசினேன். அவர்கள் 1000 காரணம் சொல்றாங்க. எந்த காரணம் இருந்தாலும் கட்சியில இருந்துட்டு அதை நிவர்த்தி செய்யறதுக்கு, அதுல சரி செய்யறதுக்கு தலைமையிட்ட இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி செய்யலாமே தவிர, இது மாதிரி போறவங்க அவங்களை பத்தி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்களுக்காக வருத்தப்படதான் செய்ய வேண்டியது. ரைட் டைம் நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கேயோட இந்த கட்சி ஆரம்பிச்சது செய்திகள் அமமுக சில நிர்வாகிகளும் அதே போல அதிமுக சில நிர்வாகிகளும் சமூக வலைதளங்கள்ல பேஸ்புக்ல எல்லாம் எழுதுறாங்க. இது சரியான தருணம், அமமுக அதிமுகவோட இணையணும், டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்து வழி நடத்தணும் அப்படின்னு பேசுற கருத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க கருத்து என்ன? 2017 நான் துணை பொதுச்செயலாளராகி 2 மாதத்திலேயே என்ன நீக்கினாங்க. அவர்களுக்கு துணையாக அவர்கள் கூட செயல்பட்டவன் தானா. அதனால 6 மாதம் பொறுத்திருந்தேன். ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், வெயிட் பண்ணேன். ஏன்னா அம்மாவுடைய கட்சி அவசரப்படக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னை சுய கௌரவத்தை பாதிச்சா யாருக்கும் கோபம் வரும். இருந்தாலும் பொறுமையா இருந்தேன். அது தொடர்ந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக எங்க கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருக்குது. 2021 தேர்தல் அப்ப கூட அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொன்னப்ப கூட நான் ஒரே கட்சியா வரல, நாங்க கூட்டணியில வர்றோம் அப்படின்னு சொன்னா அது நடக்காம போனுச்சு. திரும்பி 26 அதே மாதிரி என்னை அழைத்து பேசினார். நான் மன வருத்தங்கள் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் எல்லாமே மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியில எல்லாரும் முயற்சி செய்தோம். அது நடக்காமல் போய்விட்டது.
இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள்ல சோசியல் மீடியால வருது. நான் இப்ப அவங்க கூட தானே இருக்கேன், கூட்டணியில இருக்கேன். நான் நினைச்சிருந்தா எங்க எம்எல்ஏவை தட்டி தூக்காம நானே ஆதரவு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பல பேர் பல வழிகளில் முயற்சி செஞ்சப்ப நம்ம ஒரு கூட்டணியில இருக்கோம். நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது, மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கூட்டணியில் ஜெயிச்சுட்டு அதுக்கு நேர் எதிரான இன்னொரு கூட்டணியில போய் அமைச்சராவது இல்லை ஆதரவு அளிக்கிறது. அதுக்கு காரணம் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, இன்னொன்று பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு போறது தவறு என்று நினைக்கிறோம். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் 11 தொகுதியில போட்டிட்டோம். அதுல ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சது. அந்த தொகுதியில எங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளும் உழைத்து, அந்த நிர்வாகிகள் உழைப்பு, தொண்டர்கள் உழைப்புல தான் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால நம்ம அந்த கூட்டணியில இருப்பதுதான் கூட்டணி தர்மம். அதுதான் என்னுடைய குணாதிசயம் கூட. அதனால அந்த கூட்டணியில் நிற்கிறோம். இப்பயும் நாங்க தேர்தலுக்கு பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மற்றும் அதிமுகவுக்கு உறுதுணையாக தான் நிற்கிறோம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த கடினமான நேரத்திலேயே நான் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கேன். அதனால ஒரே கட்சியா இணைந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம். எங்க கட்சியில யாரும் என்னட்டு அது மாதிரி என்னட்டு இந்த நிர்வாகிகளும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலர்களும் என்கிட்ட பேசல. சரி, பாப்பா வெயிட் பண்ணுவோம். கடுமையான ஒரு சோதனையை எதிர்கொண்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு பேசுனீங்களா சமீபத்தில்? தேவை ஏற்படும் போது அவரோட பேசிட்டாரு. சமயத்தோட ஒரு வார்த்தை கூட பேச. ஒரு மாத புதிய அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இதோட 1 month முடிஞ்சிருக்கு புதிய அரசு. இப்ப எப்படின்னா, எந்த ஒரு ஆட்சிக்கும், அது குறிப்பா இது ஒரு புதிய ஆட்சி, அமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர்ல இருந்து செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்ற எல்லார்களும் புதியவர்கள். அவர்களுக்கு நிர்வாக பயிற்சிக்காக இல்ல அரசாங்கத்தை ஆட்சி முறையை புரிஞ்சுக்கிறதுக்காக 6 மாதம் கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியாயம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ஒன்ன மறந்துடுறாங்க, எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, எங்களை எங்க மேல பொறாமப்பட்டோம், எங்க மேல ஆட்சிக்கு வந்தது பிடிக்காம பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அது தவறு. இப்ப விவசாயிகள் ஒன்னும் நீங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்னீங்களே அந்த பயிர்க்கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு அவங்க ஒன்னும் யாரும் கேட்கல. நீங்களா உங்க வாக்குறுதிகள் மீறி விவசாயிகளை ஏமாற்றுற மாதிரி ஆர்பிஐ நாம்ஸ் எல்லாம் காரணம் காட்டி நிதிநிலைய காரணம் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப அதுல விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயிகள் அதுல அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அவங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி எங்களுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை தாண்டி எப்படி ஊடகங்கள் அதை எடுத்து நீங்க செய்தியாக்குறீங்க? அதே மாதிரி ஒரு சாமானிய மகனாக இங்க இருக்கிற ஒரு குடிமகனாக நானும் அதை எடுத்து அரசாங்கம் அதை செய்யணும், முழுது தள்ளுபடி செய்யணும், இது மாதிரி ஏமாற்று வேலை செய்யக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்றோம். அது ஏமாற்று வேலை தானே. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம், அவர் மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டு அதை செய்யாம 2 மாதத்திற்கு ஒரு மாதிரி தான் 200 யூனிட் மின்சாரம், அது 500 யூனிட்டுக்கு மிகாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் சொன்னதான் இது தவறு. இது மாதிரி சொல்லக்கூடாது. அதுபோல நிதிநிலைய காரணம் காட்டுறீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்றப்பெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே அதை அசம்பிளியில தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லி, என்னுடைய கருத்து அவங்க ஆட்சிக்கு வருவோமா என்பதே அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அதனால 2500 ரூபாய், ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே திரு ஸ்டாலின் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. அவரே கூட 21 தேர்தல் அப்ப ஒரு 10 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சி இருந்ததுனால ஒரு மக்கள் மாற்ற வேண்டும் என்று அவர் வாக்களித்தாங்க. அப்ப தேவையில்லாம இந்த வாக்குறுதிகள்லாம் சொல்லிதான் அவர் 5 வருஷத்துல மாத்திக்கிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டம், இது மாதிரி பல அதுலதான் அவர் 5 ஆண்டுகள் அதுல போராடி எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா போராடி அவர் ஆட்சி போடுது. இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரேன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் எங்களுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு நாங்க சொன்னதான் செய்யறாங்க. இப்ப இது புதிய ஆட்சியா தெரியல, திமுக ஆட்சியோட நீட்சியா தான் தெரியுது.
ஏன்னா அவர் எப்படி பழைய ஊதிய திட்டம் சொல்லிட்டு அதுல எப்படி பல்ட்டி அடிச்சாரோ அதே மாதிரிதான் இவங்க எல்லாமே செய்யறாங்க. இவரால 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போறாரு, வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி வீடுகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னாரு. இதை நாங்க இல்ல, சோசியல் மீடியாலேயே பல பேர் பொதுவானவர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களே இதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்யறாங்க. இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸ் போட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினைச்சா இப்ப அன்னைக்கு பாக்குற இபி பில் எல்லாம் ஜிபேல பே பண்ணலாம் அப்படின்னு நாங்க புதிதாக எங்க ஆட்சியில் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கிடையாது. அது ஒண்ணு அந்த இன்ஸ்டால அவங்க போடுற அந்த விஜய் வார்த்தையில சொல்லணும்னா ஆச்சரியக்குறிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அதனால இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க தான் தனிப்பெருங்கட்சியா வந்தீங்க. 108 தொகுதியில வெற்றி பெற்றீர்கள். சில பேரை தட்டி தூக்குனீங்க, சில பேரை வீடு வீடா போற மாதிரி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்குறீங்க. இன்னும் சொல்ல போனா ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லிட்டு அதுல 25 எம்எல்ஏக்களை அவங்களா வந்து எங்களுக்கு அப்படியே தேடி வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன அவர்கள் எல்லாம் என்ன ஒன்னும் தெரியாத பப்பாவா? அவர்களுக்கு யார் பேசினா என்ன பேசணும் உனக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசி அவங்கள 25 பேரை நடு ரோட்ல நிறுத்தினதுதான் மிச்சம். இப்ப 4 பேர் அதுல ரிசைன் பண்ணிட்டு வேற அங்க போய் நம்ம ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருந்தாதான் நாங்க தொகுதிக்கு செய்ய முடியும்னு அவங்க விடுற கதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகள் அதை சொன்ன நபர் வந்து எதிர்கட்சியில எம்எல்ஏ இருந்தவர் தான். அவருக்கு ஆளுங்கட்சியில போய் சேரணும், அவருக்கு பல தொழில்கள்ல பாதிப்பு வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல நிறைய பேர் நீங்க சொல்றீங்களா வெளியில போறவங்க இதே மாதிரி நேரத்துல போறாங்கன்னா அவங்களுடைய சொந்த காரணங்கள் தான். நீங்க யார எந்த பத்தி நீங்க கேட்டாலும் என்னால அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. ஏதோ அவங்கள நான் விமர்சிக்கிறதுக்கு இல்ல, சொந்த காரணங்கள்ல நாங்க போய் ஆளுங்கட்சியில தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைமை மேல விமர்சனம் செய்து விட்டு போவதுங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு புதிய நடைமுறையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது தெரியும். இன்னும் சில பேர் அவர்களுக்கு ஆதரவாக வீரவசனம் பேசுறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி குதிரை பேரம் நடக்கலையா, கழுதை பேரம் நடக்கலையான்னு. அது மாதிரி டிடிவி தினகரன் வந்து குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாரா? அவர் எனது பதிலேயே கேள்வி இருக்கிறது அப்படிலாம் பேசுறாரு. இதுவரைக்கும் எங்கேயுமே ஆட்சி அமைக்க முடியாம இந்த மாதிரி ஒரு திருச்சங்கு நிலையில யாருக்கும் மக்கள் அறுதி பெரும்பான்மை தமிழ்நாட்டில் கொடுத்ததில்ல. கிளியர் கட் மெஜாரிட்டி கொடுப்பாங்க. நீங்க தான் வீடு வீடா போய் பார்த்து கட்சிக்கு அலுவலர்களை பார்த்து அது திமுக தீய சக்தி அவர்களுக்கு எதிராக நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில திமுகவில் ஜெயித்த கட்சிகளிடம் போய் ஆதரவு கேட்டு அவங்க கொடுக்கறாங்க. ஆனா நீ புதுசாக இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் புதிய பல நடைமுறைகள் மற்ற கட்சிகளில் உள்ளவங்களை வந்து எம்எல்ஏ இருந்தா கட்சி தாவு சட்டம் இடம் கொடுக்காத பட்சத்தில் நீங்க அவர்களை உங்களுக்கு உங்க பின்னாடி தான் அவங்க வந்து ஆதரவுக்கு நிக்கிறாங்கன்னா அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கலாம் லெட்டரு. இப்படி கார்ல வாங்கிட்டு அவரா வந்து கொடுத்தாரு. இப்படி எல்லாம் சமாளிக்க பண்றது நீங்க எங்களுக்கு மாற்று கிடையாது, எங்களை தாண்டி அட்வான்ஸா இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு தவறான நடைமுறையை உருவாக்கி வைத்து விட்டீர்கள். இதுவரை நம்ம பார்த்ததில்லை. எம்எல்ஏக்கெல்லாம் கடைசி நேரத்தில் தான் ரிசைன் பண்ணுவாங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களை ரிசைன் பண்ண வச்சு மேல மாடியில் கூப்பிட்டு அவங்களை பார்த்து கட்சியில சேர்க்கிறது, இதெல்லாம் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நாங்க பார்த்தவர்கள் தான். 91 நாங்க ஆட்சிக்கு வந்தப்ப யாரெல்லாம் எங்கள்கிட்ட வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணா அது புதுசா இருக்கலாம். இதெல்லாம் அது எதிராக திரும்ப போகுது. இன்னொன்னு இன்றைக்கு தமிழ்நாட்டில் குதிரை பேரம் கழுதை பேரத்தெல்லாம் தாண்டி காக்கா பேரம்னு ஒண்ணு உருவாகிட்டு கரெக்டா. காக்கா பேரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதுசா வந்திருக்கு. அதுக்கும் தாவேகா ஆட்சி தான் காரணமாக இருக்கு. அந்த கட்சியோட செயல்பாடு தான் காரணமாக இருக்கிறது. இன்னையோட அரசு பொறுத்தது சரியா 1 மாசம் ஆயிருக்கு. ஆட்சியோடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஊழல்லாம் குறைஞ்சிடுச்சு, நிர்வாகம்லாம் சீர்திருத்தம் பண்ணிட்டோம்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க தாவேகாவில் உள்ளவங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. அவங்க நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை நாங்க எங்கேயும் ரீல்ஸ் எடுத்து போடல. ஊடகங்கள்ல வர்ற செய்திகளை தான் எல்லாருமே அதை ரீல்ஸா அவங்களுக்கு பதில் போடுறாங்க. இந்த ஆட்சிக்கு டைம் கொடுப்போம் 6 மாசம், அதுக்குள்ள கருத்து சொல்ல வேணாம். ஆனா நீங்க ரீல்ஸ்ல எப்படி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரி ஆட்சியை தொடரலாம், மக்களை ஏமாத்தலாம்னு நினைச்சா
வடிவேல் நடிச்ச படத்தை சொல்லுவாங்களே, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற மாதிரி வருங்காலத்தில் அவங்கள இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு நீங்க எங்களை கொண்டு போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு 6 மாதம் டைம் எடுத்துங்க. முடியாததெல்லாம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்த நினைச்சீங்கன்னா அப்புறம் அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். இப்ப கூட காவிரி மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழ்நிலை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கெல்லாம் இன்னொரு ஒரு அமைச்சர் சொல்றாரு, இது புதிய அதிமுகங்கிறாரு. அம்மா ஆட்சியில அந்த இது மாதிரி நேரத்தில் குறுவை தொகுப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தில் அம்மா அவர்களுக்கு விவசாயம் செய்ய நினைப்பவர்களுக்கு போர்வெல் வச்சு விவசாயம் செய்யறதுக்கு என்ன உதவிகள் செய்தாங்க எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட செய்யலாம். அதை விட்டுட்டு நீங்க புதிய அதிமுகன்னு சொல்றதுக்கு எந்தவித ரைட்டும் கிடையாது. அதிமுக உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதிமுகவிலேருந்து உள்ள நிர்வாகிகளை நீங்க முன்னாள் எம்எல்ஏக்களை இல்ல இந்நாள் எம்எல்ஏக்களை முன்னாள் நிர்வாகிகளை நீங்க போய் உங்க கட்சியில சேர்க்கறதுனால உங்க கட்சி என்றைக்குமே அதிமுக ஆகுது. அதிமுக தொண்டன் யாரும் உங்க பின்னாடி வரமாட்டான். நீங்க இப்ப 5000 பேர் 10,000 பேர் சேர்க்கலாம். அதெல்லாம் அவங்களோட கைத்தடிகள் தான் போவான். இப்ப அமமுகல இருந்து எத்தனை பேர் நிர்வாகிகள் போறாங்க. இன்னும் தொண்டர்கள் நீங்க பாக்குறீங்க, எல்லா மாவட்டத்திலையும் கலைச்சிட்டாரு. முன்ன எங்க கட்சி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து கட்சியை கலைச்சேன்னு சொல்ற அளவுக்கு அங்க நிர்வாகிகள் இருக்காங்கல்ல. அதே மாதிரிதான் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்து வெளில போக மாட்டாங்க. இது போன்ற நிர்வாகிகள் அதிருப்தியில அவங்களுடைய சுயநலத்துல வெளியேறுவாங்கிறதுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசியல் களம் எப்படின்னா இளைஞர்களை நோக்கி நகருது. ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கமா விஜயா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலையா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும் அப்படி மாறுது. இப்ப அமமுக இளைஞர்கள் அதிகமாகவே இருக்காங்க. தொண்டர்கள் அவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா சார்? ஏன்னா பலரும் எதிர்பார்க்கிறாங்க கட்சியில பதவி வழங்கப்படும். எங்க கட்சியில இது புதிய கட்சி 9 ஆண்டுகள். இதுல அதிமுக இருந்து வந்தவங்க ஒரு 50% தான் புதியவர்கள் நிறைய வந்திருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர் இருந்தவங்களே நிறைய பேர் 40 வயது 42 வயது இப்படி உள்ளவங்க தான். எங்க மாவட்ட செயலாளர்கள் இளைஞர்கள் தான். கீழே ஒன்றிய செயலாளர் பெருநகர செயலாளர்கள் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதை போய் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஒரு நிர்வாகி இப்ப வேற கட்சிக்கு போயிருக்காருன்னா அங்க புதிதாக வந்தவர் இளைஞர்கள் தான். நீங்க கூட பாப்பீங்க, நிறைய பேர் புதிதாக மாவட்ட செயலாளர் வருவது அதெல்லாம் பார்க்கலாம். எங்க கட்சியில் அந்த நடைமுறை இருக்கு. ஏன்னா இயற்கையா எங்க கட்சி 9 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதுனால எங்க கட்சியில நிறைய இளைஞர்களுக்கு பதவி வாங்கியிருக்கு. அவைக்க புதிய கட்சினால அதுல இளைஞர்கள் போட்டிருக்காங்க. இப்ப திமுகவோ அதிமுகவோ 50 ஆண்டு 75 ஆண்டு சீனியர்ஸும் இருக்காங்க. அந்த இடங்கள்ல அடுத்த கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2000 எப்படிதான் நாங்க ரீவாம் பண்றப்ப அன்றைக்கு இளைஞர்களாக இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு 25 ஆண்டுகள்ல அமைச்சர்களாக இன்றைக்கு சில பேர் அங்க வெளியில போயிருக்காங்களா, அவர்கள்லாம் அப்ப என்ன வயசு இருந்திருக்குன்னு பாருங்க. அது மாதிரி எல்லாம் அது இயற்கையா நடக்கிற நடைமுறை தான். ஆவேக்க அந்த முறை வெற்றி பெற்றதுல நிறைய பேர் இளைஞர்களாக இப்ப இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதே மாதிரி தேர்தல் மாதிரியே அந்த அலை இருக்குமா இல்ல எப்படி சார்? தேர்தல் வரட்டுமே பார்த்துக்கோங்க. எப்ப வருது அதுக்கான ஆபீசர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். வரட்டுமே அந்த நேரத்தை பார்ப்போம். தொடர்ந்து மின்வெட்டு நிலவுது. இதுல அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்த பேட்டியில மின்வெட்டு நிகழ்வுகளுக்கு திமுக அரசு தான் காரணம், சரியா உற்பத்தி மேற்கொள்ளல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தனிநபருடைய தலையீடு இருக்கு அப்படின்னு அதிகாரிகளும் சொல்றாங்க. பழைய ஆட்சிகள் சார் தமிழ்நாடு முழுவதும் பியூஷ் பிடிக்கிறாரு. நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றாரு, எங்க சென்னையை சுத்தி ஏதோ 4-5 இடங்கள்ல பியூஷ் கேரியர் பண்ணிருக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா மின் தட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு அங்க ஏற்கனவே அதிகாரிகள் இருக்காங்க, திறமையான அதிகாரிகள் இருக்காங்க. அங்க கீழே கிராமத்து அளவுக்கு ஃபாலோ பண்றதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. அது மாதிரி இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு, போதை மருந்து புழக்கம் முழுவதுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப அவங்க கையில தான் போலீஸ் இருக்கு. இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அங்க கீழே உள்ளவங்களுக்கு தெரியும் எங்க யாரு போதை மருந்து விற்கிறா, யாரு கஞ்சா விற்கிறா, யாரு போதை மாத்திரை விற்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். மேல ஸ்ட்ரிக்டா பண்ணாதான் முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆட்சி மாற்றம் வந்தப்ப புதிய ஆட்சி வந்திருக்கிறப்ப இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட் சமூக விரோதிகள் இது மாதிரி சமூக விரோத தொழில்கள் செய்பவர்கள்லாம் அவங்க அமைதியாயிடுவாங்க. எப்படி இந்த ஆட்சி போகுது அப்படின்னு பார்த்துட்டு மெல்ல வாழை சுட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க எந்தெந்த அதிகாரிகளை எங்க மேல யார போடுறாங்க, எந்தெந்த அதிகாரி வர்றாங்க, முதலமைச்சர் எப்படி இதை டீல் பண்றாரு. ஆனா இப்ப திமுக ஆட்சி மாறி இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்த பிறகு அந்த சமூக விரோதிகளுக்கு எந்தவித பயமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது முன்ன விட அதிகமாயிருக்கு. நீங்க உங்க
நாங்க வந்து எதுவும் கணக்கெடுக்கல. உங்க தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல வர்ற செய்திகளை வைத்து தான் முன்பை விட பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு, முன்பை விட கொலை கொள்ளைகள் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருவண்ணாமலையில கிரிவலம் போனா எங்கள் சொந்த ஊர்ல இருந்து வந்த எங்க உறவினர்களை அவங்க செயின் ஒரு 10 பவுன் செயினா 8 பவுன் செயினா யாரோ செயின் சினாச்சிங் பண்ணிட்டான். அதை போய் காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்தா எஃப்ஐஆர் கூட போடலையா. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை மாதிரி ஏதாவது செய்திகளை வெளியிடும் போது குறிப்பிட்ட சில சேனல்கள் வந்து முடக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு எப்படி கைதும் பண்றாங்க பேசுறாங்க. அதாவது இந்த ஆட்சி, அதான் நான் சொன்னேன், எங்க ஆட்சிகள்ல இருந்து அதிமுக திமுக ஆட்சிகள்ல அதாவது திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் 60 வருஷமா நடந்துச்சு. அதுல இருந்து மாற்றம் என்னன்னா அவர்களுக்கு இருந்த சகிப்புத்தன்மை கூட உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இவர்கள் பார்த்தீங்கன்னா சேனல் 3 சேனல் அன்னைக்கு கட் பண்ணாங்க. அதுக்கு நாமெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதுக்கு சொல்றாங்க ஏதோ செட் ஆஃப் பாக்ஸ்ல பிரச்சனைன்னு. ஆனா மற்ற சேனல்லாம் எப்படி வருது அது தெரியுது. அவங்களால சகிப்புத்தன்மை இல்லை. நீங்க அவங்களால பொறுத்துக்கொள்ள நீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பாருங்க, நீங்க அத்தனை பேருமே உணர்வீர்கள். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டு மக்கள் திராவிட கட்சிகள் மீது மாற்றாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கிறது தான் அவர்களுடைய செயல்பாடுகள். கீழே உள்ள அவங்க நிர்வாகிகள்ல இருந்து மேல உள்ளவர்கள் வரைக்கும், அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் வரைக்கும் அதை நோக்கி தான் போகுது. தங்கள் தவறை சரி செய்யாமல், அதை சரி செய்ய தெரியாமல் அவர்கள் மற்றவர்கள் மீது பழி போட்டுறதுனால இப்ப மின்வெட்டு தமிழ்நாடு உள்ள அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கு. இதை சரி செய்வதற்கு காரணமாகாம போன ஆட்சியில உற்பத்தி செய்யல, அதுக்கு பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து போன ஆட்சியில செய்யாததுனாலதான் உங்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க. நீங்க அதை வந்து எப்படி சரி பண்ணணுமோ பண்ணுங்க, போர்க்கால அடிப்படையில் அணுக வேண்டிய விஷயங்களை அணுகுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அது சொன்னாலும் உங்களை குறை சொல்றோம், அவகாசம் கொடுக்கலாம், 6 மாசத்துக்குலாம் கரண்ட்டுக்கெல்லாம் அவகாசம் கொடுத்தா எல்லாம் பப்ளிக் வந்து ரோட்ல வந்து சண்டை போடுறாங்க. இது வந்து கேட்டா அதையும் தூண்டி விட்டாங்கிறாங்க. எல்லாமே நீங்க இது மாதிரி ரீல் விட்டுட்டு இந்த மாதிரி ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்து ரைட் இந்த மாதிரி ரீல் விட்டு ஆட்சி நட முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுறது உங்களுடைய அந்த சினிமா. உங்க கேட்டா கவர்ச்சிங்கிறீங்க. ஆமா, சினிமா கவர்ச்சியை பார்த்து தானே ஒரு ஹீரோ அவரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூலூர்ல அந்த ஒரு சிறுமி இதப்ப ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது, உங்க தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். நீங்க சினிமால ஹீரோ அப்படிலாம் செஞ்ச மாதிரி எதை தடுப்பீங்கன்னு நினைச்சு ஓட்டு போட்டோன்னு பாவம் அறியாமையில பேசுறாங்க. அது போல உங்களுக்கு வாக்களித்து வந்தவர்களை நாங்க எது சொன்னா நீங்க கோச்சிக்குவீங்க. நீங்க ஒரு சினிமா ஹீரோ. இப்ப எம்ஜிஆர் வந்து சினிமா ஹீரோ தான், பட் அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, திமுகங்கிற கட்சியில 20 வருடம் பணியாற்றி இருக்காரு, 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சியில நிறைய பேர் வந்து அரசியல் படுத்தப்பட்டவர்கள் தான் அங்க நிர்வாகிகள். செங்கோட்டையனே அப்ப ஊராட்சி மன்ற தலைவர், 72ல கிளைச்சலா இருந்தார ஊராட்சி மன்ற தலைவர். 77 அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. 77 தேர்தலப்ப அந்த கட்சிக்கு அமைப்புகள் இருந்தது. நிறைய பேர் இந்தி போராட்ட வீரர்கள், எல்லாமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க இதுல வந்தவங்க யாரு என்ன வெற்றி பெற்ற வேட்பாளரே தெரியலன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் தொகுதியை விட்டுட்டு அடுத்த தொகுதியில போய் நன்றி சொல்றதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. இப்ப நான் முதல் முறையா பெரியகுளம் தொகுதிக்கு போனப்ப என்ன அழைச்சிட்டு போனது கட்சி நிர்வாகிகள் தான். அது மாதிரி நன்றி சொல்ல போனப்ப எனக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனிச்சு அந்த தொகுதியெல்லாம் பிடிபடுறதுக்கு. நிர்வாகிகளுக்கு இன்டிமேட் பண்ணி போனா அவங்க தானே அந்த இடங்கள்ல ஏற்பாடு பண்ணுவாங்க. இவங்க நன்றி அறிவிப்ப வேற தொகுதியில போய் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. அதனாலதான் சொன்ன இது இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி மாதிரி உங்களை நீங்க நிரூபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த ஆட்சியாளர்கள் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு இதெல்லாம் சரி செய்து மக்கள் உங்களை நம்பி 107 தொகுதியில 108 தொகுதியில வாக்கு உரிமையை தந்திருக்காங்க, உங்களுக்கு ஆட்சிக்கு கொடுத்திருக்காங்க. சரி பண்ணுவதை சரி பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி முந்தைய ஆட்சிகள்ல செய்யாததாக ஒரே நாள்ல மின்வெட்டெல்லாம் உடனே பண்ணலாம். ஏன்னா நிர்வாகத்தை சரியா பார்க்கணுங்கிறது தான் கீழே வரைக்கும் என்னன்னு கேட்டு பண்ணணும். இதுல மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க தூண்டி விட்டு பண்ணுவாங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நடக்கலாம். யாரோ எங்க ரிலேட்டிவ் ஒரு இடத்துல நிர்வாக இபில ஒர்க் பண்ணா பண்ணலாம், எல்லா இடத்துலயும் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. சரியா பண்ண பாருங்க, குறை சொல்றதை விட்டுட்டு சரி பண்றதுக்கு முழு மூச்சா வேலை பாருங்கன்னு தான் சொல்லுங்க. முதலமைச்சர் திரு விஜய் பேசும்போது இனி வரும் காலத்திலையும் திமுக விசஸ் தாவேகா மட்டும்தான் போட்டி,
திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும் தான் போட்டி, மற்ற கட்சிகள் எல்லாமே ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி உதாசீனப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அது பாத்துருப்பீங்க. தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியதே தேர்தல் முடிஞ்சு மறக்காம அதையே போய் எழுதி கொடுத்தாங்களா எனக்கு தெரியல, அதையே போய் திருச்சியில் பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் மற்ற கட்சிகள் இருக்கா இல்லையா என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சிகள் ஒன்றும் இல்லாம தான் 53 சீட்ல அவங்க ஜெயிச்சிருக்கோம் நாங்க. கரெக்டா? அந்த 53 சீட்ல நாங்க என்னதான் நீங்க கையில பாத்திரம் ஏற்றிட்டு ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அதனால நீங்க அதிமுகவை ஊழல் கட்சி, அதிமுகவை மற்ற பிற அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு, நாங்க புதிய அதிமுகன்னு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு அந்த கட்சியை அழிப்பதற்கான முயற்சிகள்ல இருக்கீங்க. அது நிச்சயம் நடக்காது, அதை யாரும் நடக்க விட மாட்டோம். நீங்க இதை விட வேகமாக அம்மாவின் தொண்டர்கள் வீடு கொண்டு எடுத்து வருவோம். உங்களை அடுத்த முறை சரியாக உங்களை தேர்தலில் தமிழ்நாட்டில் இன்னொரு புதிய கட்சி உருவாக இருக்குது. அவர் அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், எதிர்காலத்துல 31 நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். உங்க நண்பர்கள் கூட என்னுடைய நண்பர் தான் இருந்தாலும் அவர் அன்னைக்கே கேட்டப்ப சொன்னேன், அவர் பாஜக விட்டு ராஜினாமா செய்தது எனக்கு மிகுந்த வருத்தம். சிங்கப்பெண் திட்டத்தை எப்படி பார்க்கறீங்க? சிங்கப்பெண் திட்டம் நான் இதுக்கு பதில் சொன்னா உடனே அந்த ஆச்சரியக்குறியெல்லாம் உடனே நேற்று தான் அறிவிச்சாரு எங்க முதலமைச்சர். அதுக்குள்ளார இவர் பேசுறாரு, இவர் எங்களை பார்த்து பொறாமப்படுறாருப்பாங்க. நீங்க தான் சொல்லணும். இப்பதான் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, பார்ப்போம். அது கீழே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு அதை விரிவுபடுத்தி இன்னும் நிறைய பேரை அப்பாயிண்ட் பண்ணாதான் முடியும். பார்ப்போம். ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போமே. பயங்கரமா அதுக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்டர்நெட்ல ரொம்ப அப்டேட்டா இருக்கீங்க, கண்டினியூஸா அதெல்லாம் வாட்ச் பண்ணுவீங்களா சார்? எல்லாத்தையும் எனக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் அனுப்புவாங்க.